அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மாசி மாதம் கார்த்திகை விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மாசி மாதம் கார்த்திகை விரதம் பரம்பொருள் முருகப்பெருமானுக்கும் பரம்பொருள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை வழிபட உகந்த நாளாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் இது மாபெரும் சிறப்பம்சமாக விளங்கும். இந்த விரதம் அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தையும் மன அமைதியையும் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடியது. முருகப்பெருமானுக்கு அபிஷேகம், தீபாராதனை மற்றும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வது இன்றைய நாட்களில் சிறப்பு. மாசி மாத கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் மன தைரியம் கூடும், எதிர்ப்புகள் நீங்கும். இந்த தினத்தில் முருகப்பெருமானுக்கு மற்றும் பரம்பொருள் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் அறியாமல் செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியம் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானுடைய கோவில்களில் சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் மற்றும் மீதி விழாக்கள் சிறப்பாக இன்றைய நாட்களில் நடைபெறும். கார்த்திகை விரதத்தில் சிவபார்வதியை வழிபடுவது சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மாசி மகமும் இணைந்து வருவது சிறப்பம்சமாகும். நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், குழந்தை பாக்கியம், கல்வி ஞானம் கண்டிப்பாக மேலோங்கி நிற்கும். குறிப்பாக இந்த கார்த்திகை விரதமானது மாபெரும் சிறப்பம்சத்தை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை நீங்க மாதந்தோறும் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து கந்தபெருமானை வழிபட்ட பின்னர் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். நிச்சயம் வணங்கி வழிபாடு செய்தால் கைமேல் பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக தெய்வங்களில் திருவருளை பெறுவதற்கு அருந்துணை புரிவன விரதங்கள் ஆகும். முறையாக விரதங்களை மேற்கொண்டு ஒழுகினால் நிறைவான வாழ்வு பெறலாம். இவைகளை திதி, வார, நட்சத்திர விரதங்கள் என்பர். உலகம் முழுவதும் பல்வேறு தலங்களில் முருகப்பெருமான் குடிகொண்டிருந்தாலும் தமிழகத்தில் உள்ள அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, புழமுதிர்ச்சோலை ஆகியவை முக்கியமானவை. இந்த படை வீடுகளில் கொண்டாடப்படும் பல்வேறு திருவிழாக்கள், உற்சவங்கள், கிருத்திகையும் விழாவும் உண்டு. கார்த்திகை நட்சத்திரத்தன்று முக்கியமாக இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படும். கார்த்திகை என்ற நட்சத்திரம் முருகப்பெருமானின் நட்சத்திரம். மாதந்தோறும் வரும் கார்த்திகை நட்சத்திரம் சிறப்பானது. ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் மேலும் விசேஷமாகும். உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். எல்லா பரம்பொருள் முருகப்பெருமான் ஆலயங்களிலும் பல்வேறு சிறப்பு விழாக்கள், அபிஷேகங்கள், அலங்காரங்கள், அர்ச்சனை, வீதியுலா என விமர்சையாக நடக்கிறது. குறிப்பாக செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை, செவ்வாய் தோஷ தடை, கர்ம புத்திர தோஷம், மண் மனை சுத்து விளக்குகளில் பிரச்சனை, சகோதரர்களால் சங்கடங்கள், குரு திசை, செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் மாதந்தோறும் வரும் கார்த்திகை தினத்தில் விரதம் இருந்து கந்தபெருமானை வணங்க அனைத்து கவலைகள், பிரச்சனைகள், தொல்லை, தொந்தரவு நீங்கி வாழ்க்கையில் சகல சம்பத்துகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக கந்தபெருமானுக்கு திதி விரதம், நட்சத்திர விரதம் மற்றும் நாள் விரதம் என எவ்வளவு சிறப்பம்சமாக அனைத்து மக்களும் வழிபாடு செய்கிறார்கள். ஆகமையால் அனைவரும் இந்த விரதத்தை மேற்கொண்டு வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். தமிழ் மாதங்களில் 11வது மாதமாக விளங்கக்கூடியது மாசி மாதம். புராணங்களின்படி மாசி மாதம் வழிபாட்டிற்குரிய மாதமாக கருதப்படுகிறது. பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது ஒரு திதி, நட்சத்திரம், நாள் தான் சிறப்பு பெறும். ஆனால் மாசி மாதத்தில் வரும் அனைத்து நாட்களும் ஒவ்வொரு வகையிலும் சிறப்பு பெற்றதாகும். அந்த மாதத்தில் வரும் அனைத்து விரத நாட்களும் சிறப்பான பலனை தரக்கூடியது. அனைத்து தெய்வங்களையும் வழிபட ஏற்ற மாதமாக இந்த மாசி மாதம் கருதப்படுகிறது. மாசி மகம், மகா சிவராத்திரி, ஒளி பண்டிகை, மாசி ஏகாதசி, மாசி மாத பூசம், மாசி பௌர்ணமி, மாசி அமாவாசை என அனைத்து நாட்களும் சிறப்பம்சமாகும். குறிப்பாக இந்த மாதத்தில் கார்த்திகை நட்சத்திர விரதமிருந்து அனைவரும் மனதிற்கு பிடித்த எந்தவித முக்கியத்துவமாக இருந்தாலும் அதனை மனதில் நினைத்து கொண்டு வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அது அனைத்தும் நல்லபடியாக
கண்டிப்பாக நடைபெறும். குறிப்பாக மாசி செவ்வாய் கிருத்திகை விரதம் அனைத்தும் நல்ல பலனை தரவல்லது. கிருத்திகை விரதம், சஷ்டி விரதம் என மூன்றும் இணைந்து வரும் நாளையே திருநத்தில் முருக வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமான் கடவுளை தரிசியுங்கள். பன்மடங்கு பலன்கள் பெற்று சகல ஐஸ்வர்யங்களுடன் இனிதே வாழ அருளுவார் கந்தபெருமான் என்ற கடவுள். முக்கியமாக பொதுவாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய நாள். அதிலும் மாசி செவ்வாய் முருக வழிபாட்டிற்கு விசேஷமான நாள் என்கிறார்கள் முருக பக்தர்கள். அதிலும் குறிப்பாக மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் சுத்தி பெற்றதாக கொண்டாடினால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். சஷ்டி விரதம் மாதந்தோறும் வருகின்ற சஷ்டி தினத்தில் மாபெரும் சிறப்பு மிக்க நாளாக இருக்கும். குறிப்பாக முருகனுக்குரிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் வீட்டில் சக்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியம் செய்து வழிபடுங்கள். வீட்டில் கருத்து வேற்றுமைகள் நீங்கி தம்பதியிடையே ஒற்றுமை பலப்படும். வழக்கு முதலான சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து அருள்வாள் நம்முடைய செந்தில் ஆண்டவர். குறிப்பாக மாசி மாத கார்த்திகை தினத்தில் அனைவரும் முக்கியத்துவமாக இருக்க வேண்டும். சஷ்டி அதற்கு இணையானதாக பார்ப்பது இந்த கிருத்திகை தினத்தில் மாபெரும் முக்கியத்துவமாகும். சஷ்டி, செவ்வாய், கார்த்திகை விரதம் என மூன்றும் இணைந்து வரும் அரிதான ஒன்று என்று சொல்லாக்கின. இந்த கார்த்திகை விரத நாளில் கந்த பெருமானை நினைத்து காலை மாலை வீட்டில் விளக்கேற்றுங்கள். எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செய்து மனதார அனைத்து குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் இறைவனுக்கும் படைத்துவிட்டு கொடுக்கலாம். இயலாதவர்களுக்கு உணவு பொட்டலமாக வழங்கலாம். செவ்வரளி மாலை சாத்துங்கள். செந்நில மலர்களை சுற்றி முருகப்பெருமானை அலங்கரியுங்கள். அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கோ அல்லது சிவாலயத்தில் உள்ள முருகனின் சன்னதிக்கோ சென்று தரிசியுங்கள். குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில், அதாவது கார்த்திகை இந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் தோஷக்காரர்கள் மறக்காமல் முருக தரிசனம் செய்வது அவர்களுடைய தோஷ நிலையில் இருந்து விடுவிக்கும் என்பது உறுதி என்கிறார்கள். குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.